ஒரு விலை உயர்ந்த கார் வருது. ஒரு சிறுவன் வந்து அந்த காரை பார்த்துக்கிட்டே இருக்கான். ரொம்ப ஆசையா பார்க்கறான். பக்கத்துல யாரும் இல்ல. அந்த காரினுடைய அருகில் போறான். அந்த காரினுடைய கண்ணாடியில தெரிகிற தன் முகத்தை ரசிக்கிறான். தலையை ஒழுங்கு பண்ணிக்கிறான். அந்த காரை சுற்றி சுற்றி வரான். கைகளால தடவி பார்க்கறான். மெல்ல அந்த காரினுடைய கதவுகளை திறப்பதற்காக தன்னுடைய பிஞ்சு விரல்களை அந்த காரினுடைய கதவுகளை திறக்கிற அந்த இடத்துக்கு அந்த ஹேண்டில் அந்த கிட்ட போய் அப்படியே மெல்ல இழுக்கிறான். இழுக்கிறப்ப அந்த கார் சத்தம் போடுது. பக்கத்துல ஒரு இளைஞன் வரான். பணக்கார இளைஞன் மாதிரி தோற்றம். ஏன்னா அவ்வளவு காஸ்ட்லியான காரு. அந்த இளைஞன் வரான். தம்பி அவன் பயந்துறான். உன்னை தம்பி பயப்படாதேங்கிறாரு. இந்த கார் ரொம்ப பிடிச்சிருக்காங்கிறாரு. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கேங்கிறான் அந்த பையன். எவ்வளவு பிடிச்சிருக்கு? ரொம்ப பிடிச்சிருக்கேன். எனக்கு கார்னாவே பிடிக்கும். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன் இந்த காரை பாக்குறதுக்கு. அப்படியா? இந்த கார் வந்து வாங்கணும்னு ஆசை இருக்கா? நிச்சயமா வாங்கணும்னு ஆசை இருக்குண்ணே. உனக்கு ஒன்று சொல்லவா? சொல்லுங்கண்ணே. இந்த காரு என்னோட அண்ணன் எனக்கு பரிசா கொடுத்தது. இந்த காரு என்னோட அண்ணன் எனக்கு பரிசா கொடுத்தது. எப்பயாவது சில நல்ல அண்ணன்களும் இருப்பாங்க இந்த மாதிரி. என் அண்ணன் மாதிரி. அவர் தான் என்ன படிக்க வச்சாரு. என்னோட இரண்டாவது தந்தை என்னுடைய அண்ணன். இந்த கார் என்னோட அண்ணன் எனக்கு பரிசா கொடுத்தது. என்னண்ணே சொல்றீங்க? உங்க அண்ணனா இவ்வளவு பெரிய காரை வாங்கி கொடுத்தாரு? ஆமாண்டா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இளைஞன் அந்த குழந்தையை பார்த்து அந்த சிறுவனை பார்த்து ஒரு கேள்வி கேட்கிறான். இந்த மாதிரி அண்ணன் உங்க வீட்டுல இல்லையே நீ வருத்தப்படுறியான்னு கேட்கிறார். இந்த மாதிரி அண்ணன் உங்க வீட்டுல இல்லையே நீ வருத்தப்படுறியான்னு. அதுக்கு அவன் சொல்றான், இல்லண்ணே எங்க வீட்டுல ஒரு தம்பி இருக்கான். உங்களுக்கு வாங்கி தந்த அண்ணன் மாதிரி நான் மாற வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். இதுதாங்க நிச்சயமா மாறுவோம். இதுதான் நினைத்ததை நிகழ்த்திடுவோம்.